இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் 2026 வருஷத்தில் யாரிடலாம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புண்டு. ஒரு சிலருக்கு 3 பேர் 4 பேர் வரும், ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் தொழில் பண்ணுற பக்கம் வரும். இதை என்ன தெரிஞ்சு என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொண்டால் அந்த மாதிரி என்வரான்மெண்ட் உங்கள் தொழிலையோ உங்கள் வாழ்க்கையிலையோ நடக்கும் பொழுது சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். இதை யதார்த்தமாக சொல்ல பிரச்சனை வந்து கார்டு கொடுத்தா வாங்கக்கூடாத ராசி இப்போ இந்த ராசி தான். ஏன்னா கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டு வாங்கிட்டு அதில் பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் இதில் ஒருத்தர் சொல்கிறாரு, பெட்ரோல் பங்க்கில் கொடுத்தாங்களாமா வாங்கிட்டாராமா. இது எங்கள் பெட்ரோல் பங்க் எங்கள் பேங்க் இருக்குது, இது இருக்குது, இல்லை அங்கே தான் அந்த கார்டு இந்த கார்டுன்னு சொன்னாங்க. பெட்ரோல் பங்க்கு இந்த மாலு சார், அதில் எவ்வளவோ ஃபினான்ஷியல் விஷயம். நம்ம சிபில் ஸ்கோர் பாதிக்கிற விஷயத்த நீங்கள் எப்படி பெட்ரோல் பங்க்கில் வாங்கினீங்கன்னா இல்லை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நமக்கு பொதுவாக இந்த நேரத்தில். ஏன்னா சனினா எண்ணெய் சம்மந்தப்பட்ட இடம், சிபில் ஸ்கோர் சம்மந்தப்பட்டது, பேங்க்கு மால் சம்மந்தப்பட்டது, நடைபாதையில் போட்டு வைக்கிறது, அதில் பேங்க் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த ஆட்கள் எல்லாம் தொந்தரவு வரும். சரி, உறவு செய்கிற உங்ககிட்ட வேலை செய்கிற பெண்கள் சம்மந்தப்பட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் உழைச்சதுக்கு ஊதியம் கொடுக்கல, ஆனால் வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. வேலையும் கரெக்டாக செய்யாமல் மிஸ்டேக் நடந்திருக்கும். இப்போ ஆனால் சம்பளம் பத்தலை, அது பத்தலை, இப்படி சொல்லிட்டாங்க, திடீர்னு சொல்லிட்டாங்க. அந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட வாய்ப்புண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக பார்க்க வேண்டிய காலகட்டம். இப்போதான் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் சரி செய்து இப்பொழுது உங்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, பூர்வீக நகை, இந்த செய்முறை, இது தாங்க பிரச்சனை. மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட சொல்லுவது. ஏன்னா நீங்கள் கோபத்தில் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை கொடுத்துரும். அப்போ இந்த நேரத்தில் சொந்த பந்தத்தில் பொறுமையாக பேசிட்டு வெளியே வந்து அப்புறம் பார்த்து மெதுவாக முடிவெடுக்க வேண்டியது. ஒரு சில விஷயங்கள் துஷ்டக்கணா விலகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு வேணும் இல்லையா? ஃபஸ்ட்டு பரிகாரம் சொல்லிட்டு இந்த 2 விஷயம் வரேன். சரி, என்ன தான் சார் பண்ணால் சரியாக போகும்? ஜோதிடரகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் 2026 வருஷத்தில் யாரிடலாம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புண்டு. ஒரு சிலருக்கு 3 பேர் 4 பேர் வரும், ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் தொழில் பண்ணுற பக்கம் வரும். இதை என்ன தெரிஞ்சு என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொண்டால் அந்த மாதிரி என்வரான்மெண்ட் உங்கள் தொழிலையோ உங்கள் வாழ்க்கையிலையோ நடக்கும் பொழுது சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். இதை யதார்த்தமாக சொல்ல பிரச்சனை வந்துடும் இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்து கொள்வதே மிக சிறப்பாக இருக்கும். ஏன் இந்த காலகட்டத்தில்னா 10ல் குரு பகவான் வருகி போகிறார். 6ஆம் இடத்தில் கோச்சார வாக்கியப்படியும் சனி பகவான் மாறி இருக்குது. இந்த வருஷம் இறுதியில், அதாவது தமிழ் வருடத்தில் கடைசியில் மத்தியில் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது. இது மாறிடுமா? இதை கேட்டு பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. உங்கள் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் துஷ்டக்கண விலகுன்னு விட்டுட்டு போயிருங்கன்றோம், அதையும் சொல்லிடலாம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டனே, அதை பார்ப்போம். ரைட், முதல்ல இந்த ராசி கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமானது பணம் செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது என்ன பணம் செல்வமா? பேங்க் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ், லோன் வாங்கும் இடங்கள், நகை வாங்கும் இடம், இப்போ நகை நட்டு வாங்குகிறோம் அந்த மாதிரி, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக முன்னுரிமை கொடுக்க ஸ்கூலு காலேஜ், இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட இடத்துலெல்லாம் ரொம்ப கண்ணும் கருத்தமாக கவனமாக வார்த்தையை பிரயோகம் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது பொருளாதாரத்தையும் பாதிக்கும், மனதையும் பாதிக்கும். ஒன்று பிரித்து பேசும். இப்போ நகைகள் வாங்கும் பொழுது எப்பவுமே இந்த ராசி இந்த வருடத்தில் அங்கே அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் சனி பகவான் இருக்குது, அதை 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, நீங்கள் வாங்கின போன டிசைன் ஒன்றா இருக்கும், வந்தது வேறையாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் வேறு வந்துடும், செய்குலி அதிகமாக போட்டாங்க அப்படின்னு. இதில் நகைச்சீட்டு போட்டவங்க தாங்க மிகப்பெரிய விஷயம். இந்த ராசிக்கு நகைச்சீட்டு போட்டவங்களுக்கு இல்லைங்க, வாங்கும்போது செய்குலி இல்லை சேதாரம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது செய்குலி சேதாரங்கள் மாறி வருது, சூழ்நிலை அப்படி இப்படின்னு பலது சொல்லுவாங்க. அப்போ கிளாஷஸ் வரும். எப்போவுமே அந்த மாதிரி நகைச்சீட்டு போடுறவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப இருக்கும். ஃபினான்ஸ் செக்டர், இப்போ நிறைய பேர் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ திடீர்னு கால சூழ்நிலை வேறு, இத்தனை நாள் இத்தனை வட்டி விகிதம் கூடுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இதுதான் வந்து நிற்கும். அப்போ எப்போவுமே இந்த வட்டி கொடுக்கறது எவ்வளோ அசலில் கழியுது வட்டியில் கழியுதுன்னு பார்த்துக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு கொடுத்தா வாங்கக்கூடாத ராசி இப்போ இந்த ராசி தான். ஏன்னா கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டு வாங்கிட்டு அதில் பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் இதில் ஒருத்தர் சொல்கிறாரு, பெட்ரோல் பங்க்கில் கொடுத்தாங்களாமா வாங்கிட்டாராமா. இது எங்கள் பெட்ரோல் பங்க் எங்கள் பேங்க் இருக்குது, இது இருக்குது, இல்லை அங்கே தான் அந்த கார்டு இந்த கார்டுன்னு சொன்னாங்க. பெட்ரோல் பங்க்கு இந்த மாலு சார், அதில் எவ்வளவோ ஃபினான்ஷியல் விஷயம். நம்ம
சிபில் ஸ்கோர் பாதிக்கிற விஷயத்த நீங்கள் எப்படி பெட்ரோல் பங்க்கில் வாங்குனீங்கன்னா இல்லை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நமக்கு பொதுவாக இந்த நேரத்தில். ஏன்னா சனினா எண்ணெய் சம்மந்தப்பட்ட இடம், சிபில் ஸ்கோர் சம்மந்தப்பட்டது, பேங்க்கு மால் சம்மந்தப்பட்டது, நடைபாதையில் போட்டு வைக்கிறது, அதில் பேங்க் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த ஆட்களிடம் தொந்தரவு வரும். சரி, உறவு வகையில் யாருன்னா மூத்த வயதான ஒருத்தர்கிட்டையும், நம்ம ரொம்ப வயசானவங்க, பாரம்பரியமாக தெரிஞ்சவங்க, பூர்வீக ஊரில் இருந்தவங்க, அவங்க தான் தொந்தரவு கொடுப்பாங்க. இப்போ பூர்வீக ஊரில் கோயில் சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். கோயில் நிர்வாகத்தில் இது இப்போ கேட்குறாங்கப்பா என்ன பண்ணலாம், அது உங்களுக்கு பொதுவாக பண ரீதியாக இது ரீதியாக கொடுத்தா கூட இந்த சபைகள் சங்கத்தில் உங்களை அங்கீகாரம் இல்லாமல் போயிடும். அப்போ நிறைய பேர் கோயிலுக்கு பணத்தை கொடுத்துட்டு அது அந்த கல்வெட்டில் வராமல் இருந்தது ஒரு சிலருக்கு. இதே இது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கோயில் கட்டுறேன்னு சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய மரியாதை இவருக்கு இல்லாமல் வேற ஒருத்தர் கிடைக்கிற மாதிரி வந்துடும். இந்த விஷயங்கள் கவனிக்கணுமா? நிச்சயமாக சாதாரண விஷயம் இல்லை. பெண்கள், குடும்ப நபர்கள் எல்லாம் உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குழந்தைகள் தாமதப்படுத்தக்கூடாத காலகட்டம் இந்த ராசிக்கு. நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது பார்த்தாங்க. இது முக்கியமான விஷயங்க. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய பார்த்து நிறைய பண்ணுறது, அதுக்குண்டான செலவினங்கள் அதிகரிக்கிற மாதிரிலாம் வருது. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது. சரி, இது இந்த ஒரு செக்டர். அடுத்த செக்டரே வேறு. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்திலே இருக்குது சார், பெரியப்பா வகை, சித்தப்பா வகை அப்படிலாம் இருக்குது. அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து நிமிடம் பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த புக் பார்த்திங்கன்னா மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல் எளிமையானதாக அனைவரும் ஜோதிடர் ஆகணும்னு இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த புக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலிதம் ஏற்படும், மிகப்பெரிய ஜோதிட ஞானம் ஏற்படும். அப்போ நீங்களே ஜோதிடராக முடியுங்கிறது இந்த புக்கோட சாராம்சம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, பார்த்து வேணால் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்து வருவோம் சார். பொதுவாகவே இந்த ராசிக்கு அத்தை என்ற வகை பெண் வர்க்கங்கள், வேலை செய்யும் இடத்துல இருக்கிற உதவி செய்யும் பெண்கள், அப்போ திருமணமாகி சில காலம் இருக்கிற பெண் வகைகள், அவங்க மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புண்டு. இதில் குறிப்பாக எங்கள் பூர்வீக சொத்து ரீதியாக வந்து நிற்கும். நிறைய பேருக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பிரிக்கிறது, நகை ரீதியாக விஷயங்கள், இந்த புடவை துணி எடுத்து கொடுக்குற சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் முக்கியமாக கல்யாணம் என்ற ஒரு நிகழ்வோ, வீடு கட்டுற நிகழ்வு, வண்டி வாகனம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது ஏற்படுகின்ற மனக்கசப்புகள். ஸோ என்ன சார் இது ஒரு கதையாகவே இது ரொம்ப சிக்கலான கதையாக மாறி இருக்கும். பெண்கள் உணர்வு சம்மந்தப்பட்டதாக மாறிடும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்லி செய்யலை, செய்முறை செய்யலை. இந்த மாதிரி ஒரு சிலர் இந்த வேலை செய்கிற உங்ககிட்ட வேலை செய்கிற பெண்கள் சம்மந்தப்பட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் உழைச்சதுக்கு ஊதியம் கொடுக்கல, ஆனால் வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. வேலையும் கரெக்டாக செய்யாமல் மிஸ்டேக் நடந்திருக்கும். இப்போ ஆனால் வேலை சம்பளம் பத்தலை, அது பத்தலை, இப்படி சொல்லிட்டாங்க, திடீர்னு சொல்லிட்டாங்க. அந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட வாய்ப்புண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக பார்க்க வேண்டிய காலகட்டம். இப்போ தான் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் சரி செய்து இப்பொழுது உங்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, பூர்வீக நகை, இந்த செய்முறை இது தாங்க பிரச்சனையாக அது நிற்கும். இதை சரி செய்வது மிக 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 முக்கியம். ரைட், அடுத்து வருவோம் சார். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், இப்போ தான் விஷயத்துக்கு வரும். மூத்த சகோதர சகோதரிகள் இல்லை சித்தப்பா பெரியப்பா, அப்பா என்ற வகை, சித்தப்பா பெரியப்பா என்ற வகை, அது சம்பந்தப்பட்ட உறவு வகைகள்லாம் இப்பொழுது மனஸ்தாபம் ரீதியாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நடந்துட்டு வேறு இருக்குது. முதலே பார்த்திங்கன்னா உங்களோட வளர்ச்சியில் அவங்க பொறாமப்பட்டதாக இருக்கலாம், சொல்லி காட்டினதாக இருக்கலாம், இல்லை ஒரு பொது சபையில் சங்கத்தில் இதாக இருக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு நடந்தது. இந்த துலாம் ராசியாக இருக்கிற பெண்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, மறைமுகமாக சொல்லி காட்டினது ரொம்ப இன்சல்ட்டாக இருந்திருக்கும். சொந்த அப்பாவே எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்கிற துலாம் ராசி பல பேர். இதில் சித்தப்பா, அந்த உறவு வகை, அண்ணன் தம்பி வகையெல்லாம் என்ன நடந்திருக்கணும், திடீர்னு சார் என்னமோ பிளான் பண்ணோம், என்ன நடந்தது பாருங்கள் இப்படின்னு. இது ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்படுகிற மாதிரி இருக்குது. இதில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட சொல்லுவது. ஏன்னா நீங்கள் கோபத்தில் எடுக்கின்ற அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை கொடுத்துரும். அப்போ இந்த நேரத்தில் சொந்த பந்தத்தில் பொறுமையாக பேசிட்டு வெளியே வந்து அப்புறம் பார்த்து மெதுவாக முடிவெடுக்க வேண்டியது. ஒரு சில விஷயங்கள் துஷ்டக்கண தூர விலகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு வேணும் இல்லையா? ஃபஸ்ட்டு பரிகாரம் சொல்லிட்டு இந்த 2 விஷயம் வரேன். சரி, என்ன தான் சார் பண்ணால் சரியாக போகும்? ஒரு முடிவை சொல்லுங்கள். முதல்ல நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறந்தது. நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசியில் சுவாதீன நட்சத்திரம் நரசிம்மரை கும்பிடும். இதை கும்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள். எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். திருமணத்தை அப்போ தடை செய்யக்கூடிய ஆட்கள் விலகுவாங்க. வேலையில் ரீதியாக இருந்த தொந்தரவுகள், அதுக்கு தெரியாமல் இருந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறக்கூடியது.
உறவு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் மாறி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சூழ்நிலை வந்திருக்கு. எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். சார் நரசிம்மர் கோயில் அடிக்கடி போகணுமா? எப்படி போகணும் சார்? ஒரு முறை சென்றால் கூட போதும். அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை இது மாதிரி போயிட்டு வந்து தான் ஆகணும். ஆனால் பொதுவாக ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட அந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை பார்த்து பத்திரமா பயன்படுத்திக்கங்க. இந்த வருடம் இதெல்லாம் கரெக்டான இன்சிடென்ட் வரும் பொழுது நேக்காக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். இது உங்களுக்கு உண்டான வருடமாக மாறிடும். நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நாங்கள் தான் சொல்லுவோம். நிறைய பேர் பாசிட்டிவாகவே சொல்லுவோம். அப்படி இல்லை, எது நடக்கிறத சொல்லணும். அதுதான் மக்களோட வாழ்க்கை. ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வேணால் ஸ்க்ரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.